அப்பவே அண்ணன் எனக்காக டிஷும் டிஷும் எல்லாம் போட்டிருக்கு. அது என்ன எனக்கு தெரியாம? பசங்க என்ன கிண்டல் பண்ணாங்கப்பா. அண்ணன் தான் ஹீரோ மாதிரி வந்து அடி பின்னி எடுத்து என்ன காப்பாத்துச்சு. இல்லனா சரி நீ பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். ஓகேண்ணே. வா உட்கார்றா. அப்பா இந்த அம்மா சூப்பர்ப்பா. அண்ணனும் சூப்பர்ல. ஆமா ம். ஆமா, நீ என்ன ரேவதி அம்மா அம்மான்னு கூப்பிடுற? கார்த்திக் அண்ணன் அண்ணன் தானே. அண்ணனோட அம்மாவை அம்மான்னு சொல்லாம ஆண்டி நான் சொல்றது. சரி, நீ எப்படி படிக்கிற? அம்மா எப்படி இருக்கா? அம்மா நல்லா இருக்காங்க. நான் கொஞ்சம் சுமாரா தான் படிக்கிறேன். நீங்க எல்லாமே வீடு இன்னும் செட்டே ஆகலப்பா. உங்களையே தான் தேடுது. உனக்கு எப்போ அப்பா பார்க்கணும்னு தோணுதோ ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன். எனக்கு டெய்லி பார்க்கணும்னு தோணுதுப்பா. அப்போ டெய்லி வந்து பார்க்குறேன். அப்பாவுக்கும் ஆசையாக தானே இருக்கு. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு உன்னை திட்டக்கூடாதுன்னு தான் வரதில்லை. எனக்கு தெரியும்பா, விடுங்க. எனக்கு ரொம்ப பார்க்கணும்னு தோன்றப்போ நானே இங்க வந்துடுறேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த அம்மா, இந்த அண்ணன் எல்லாரையும். பேசாம நானும் உங்க 3 பேர் கூடயும் இங்கேயே இருந்துடவா? அம்மா பாவம் இல்லை, உன்னை தேடுவாடா. இந்த அம்மாவும் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஹக் பண்ணாங்க, நிறைய சாப்பிட கொடுத்தாங்க, அன்பா பாத்துக்கிட்டாங்க. மலர் பாவம் இல்லை போங்கப்பா. இல்லையா? ம், ஆமா. அப்பா பாட்டு கிளம்பி வந்துட்டேன். நீ வந்துட்டு அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவா? ஆமாப்பா. அம்மா பாவம்டா. நீயும் பிரபாவம் தான் அவன் லைஃபே இப்போ. அம்மா சொல்றது கேட்டு சமத்தா இருக்கணும். உனக்கு எப்போ தோணுதோ இங்க வா, சரியா? ம். அப்பா அவங்க உங்களை ரொம்ப திட்டுறாங்கப்பா. உங்களுக்கு அவங்க மேல கோவமே வரலையா? அம்மா திட்டுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அவ தான் எந்த தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணதெல்லாம் அப்பா தானடா. நீங்க தப்பெல்லாம் செய்ய மாட்டீங்கப்பா. அப்பா எப்போ பண்ண தப்புக்கு தான் இப்போ இவ்வளோ சதப்பல். இந்தாங்க. நீ ஏதாவது சாப்பிடுறியா? ஐயோ, இடமே இல்ல, ஸ்டமக் ஃபுல்லா இருக்கு. வீட்ல வேற போய் சாப்பிடணும், இல்லனா அம்மா திட்டுவாங்க. அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் அப்பா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ம். அழகா சிரிக்கிறீங்க, அன்பா இருக்கீங்க. ஓய் போலாமா? ஆ, 7 மணிக்கு வீட்ல இருக்கணும்னு சொன்னேன். இப்பவே 7:30 ஆச்சு. ஆமா லேட் ஆயிடுச்சு. அம்மா பாய், நான் கிளம்புறேன். பாய்மா. அப்பா பாய்ப்பா. சரிடா, ஜாக்கிரதை. கார்த்திக், பைக்க ஃபாஸ்டா ஓட்டாத, சரியா? ஓகேம்மா. நான் இருந்தா அண்ணன் பயங்கர பொறுப்பா ஓட்டும். வரேம்மா. சரிம்மா. பார்த்து. ஓகேம்மா, Bye. நான் விட்டு வந்துடுறேன். ஓகேடா. என்னால நம்பவே முடியல. ம்? நான் ஒருத்தருக்கும் ஒழுங்கா இருக்கல. ஆனா என்னை சுத்தி எல்லாரும் பாசமா இருக்காங்க. தமிழ் இங்க வர்றா. நீங்க 2 பேரும் அவட்ட பாசமா இருக்கீங்க. நான் திரும்ப என்ன செய்ய போறேன்னு புரியல. தேங்க்ஸ் ரவி. புள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆன புதுசுல நம்ம பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு பையன், அப்புறம் ஒரு பொண்ணுன்னு. அப்படி பேசணுமா? ம்? அப்படின்னா அப்புறம் ஏன்? அப்ப பேசணும், இப்ப இல்ல. எப்போ இருந்தா என்ன? ஆம்பளைங்களுக்கு மட்டும் வயசாகிறது ஞாபகத்துக்கே வராதா? நீங்க அப்படியே இளமையா இருந்தா எப்படி ஞாபகத்துக்கு வரும்? ஆளை பாரு.